மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு கசகசா முந்திரி பருப்பு வரமிளகாயும் சேர்த்து சோம்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து அதில் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தி வச்சுருக்கிற மட்டனையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூளையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா தண்ணியெலாம் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அது மேலே கொத்தமல்லியும் பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்களையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரே சைஸ் உருண்டைகளாக உருட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து 2 பக்கம் புரட்டி விட்டு எடுத்தோம்னா நம்ம மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது முழு வீடியோவும் அம்மங்கா கிச்சனில் இருக்குது, போய் பாருங்கள். நன்றி.